எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனலை பத்தினா அல்லது இந்த வீடியோவை பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நிறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்கை போடுங்க. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இன்னொரு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, மீன ராசி உத்திரட்டாதி நட்சத்திரத்துல பிறந்தவங்களை பத்தின 10 வாழ்நாள் ரகசியங்களை பத்தி நம்ம தெளிவா இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? மீனம் காலபுருஷனுக்கு 12வது ராசியா வருதுங்க. அவருடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். உத்திரட்டாதி நட்சத்திர அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். அதாவது குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனியினுடைய நட்சத்திரம். அப்ப இந்த இடத்துல குரு, சந்திரன், சனி, ஸோ இந்த 3 கிரகத்தினுடைய தன்மைகள் அப்படின்றது இங்க பிரதிபலிக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இவங்களை பத்தின ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒருத்தங்களை பார்த்த உடனே, அதாவது மற்றவர்களை எடை போடுவதில் கெட்டிக்காரங்க அப்படின்னே சொல்லலாம். பார்த்த உடனே அவங்க மனசுல என்ன இருக்கு, என்ன யோசிக்கிறாங்கன்றத ஒரு முன்கூட்டியே அறியும் திறன் கொண்டவங்க, யூகிக்கின்ற ஒரு திறன் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். ரெண்டாவது, பதறிய காரியம் சிதறும் அப்படின்றத அறிந்தவங்க அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? அதாவது இந்த இடத்துல குரு சனியுடைய ஆதிக்கங்கள் வரதுனால ஒரு நிதானமா, ஒரு பொறுமையா ஒரு காரியத்தை செய்து முடிக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். நல்ல ஒரு பொறுப்பாளிகள் அப்படின்னே சொல்லலாம். ஒரு பொறுப்பை கொடுத்தா கரெக்டா செஞ்சு முடிப்பாங்க இவங்க. நம்பி இவங்க கிட்ட ஒரு விஷயத்த செய்ய சொல்லலாம், ஒரு பொறுப்பை கொடுக்கலாம், அதை கரெக்டா கணக்கச்சிதமா செய்து முடிக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். மூன்றாவது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது, தன் துறையை காட்டிலும், அதாவது இவங்க இருக்கின்ற துறையை வந்து பாத்தீங்கன்னா நல்ல சிறப்பான ஒரு நபரா இவங்க வருவாங்க. எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி அந்த ஃபீல்ட்ல இவங்க பர்ஃபெக்டா கரெக்டா வந்துருவாங்க. அதை தாண்டி மற்ற துறைகளிலும் இவங்களுக்கு வந்து நாலேஜ் அப்படின்றது இருக்கும், அறிவு அப்படின்றது கண்டிப்பா இருக்கும். அதாவது பல துறையில இவங்களுக்கு அந்த நாலேஜ் ஆனது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரே நேரத்துல ஒரு 2-3 வேலையை சேர்த்து செய்யக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எளிமையான வாழ்க்கையிலும் இனிமை காணக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். சனி குருவினுடைய காம்பினேஷன் இங்க வர்றதுனால, சனியுடைய நட்சத்திரமாகவும் இது இருக்கிறதுனால அந்த ஒரு எளிமை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவுதான் இவங்க வந்து காசு பணம் சம்பாதித்தாலும் கூட தன்னை எளிமையாக காட்டிக்கொள்ளக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 4வது விஷயம் பார்க்கும்போது நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்டவங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அழகா பேசியே வந்து காரியம் சாதித்துக் கொள்ளக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தனிமை அப்படின்றது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தனிமை விரும்பிகள் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? தனிமையா ஒரு இடத்துக்கு டிராவல் பண்றது, பாட்டு கேட்கறது, இயற்கையை ரசிக்கிறது, மழையை ரசிக்கிறது, இதெல்லாம் இவங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நல்ல ஒரு பேச்சு திறன் கொண்டவங்க அப்படின்னு சொன்னோம் பார்த்தீங்கன்னா, நல்லா கரெக்டா பாயிண்ட் பிடிச்சி பேசுவாங்க இவங்க. ஸோ அந்த ஒரு பேச்சு திறன் இவங்க கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 5வது விஷயம் பார்க்கும்போது, தாய் பாசம் அதிகம் கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அம்மாவின் மீது அதிகமான ஒரு அன்பும் பாசமும் வந்து வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட ஒரு குணம் இருக்கு. அதாவது கழுவுற மீன்ல நழுவுற மீன் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது இவங்களுக்கு கரெக்டா புரிஞ்சு வரும். அதாவது ஒரு பிரச்சனை வந்தா சாமர்த்தியமா அதுல இருந்து விலகிடுவாங்க. அதே மாதிரி சாதுரியமா அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் கூடியவங்க அப்படின்னு சொல்லலாம் இவங்களை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அது எப்படிப்பட்ட பிரச்சனைன்றதை பொறுத்து தான் இந்த நிலையானது இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 6வது விஷயம் பார்க்கும்போது, தனுசுவுக்கு 7க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற புதன் பாதகாதிபதியா வருவாருங்க. அதே மாதிரி மீனத்துக்கு பார்த்தீங்கன்னா 4க்கும் 7ஆம் வீட்டிற்கும் அதிபதியா வந்து அவர் வருவாருங்க. அப்போ அவர் பாதகாதிபதி தான் மீனத்தை பொறுத்த வரைக்கும். அப்போ இவங்களை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அம்மா மீதும் அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க, மனைவி மீதும் அதிகமான பாசம் வச்சிருப்பாங்க. என்னன்னா, திருமணத்துக்கு பிறகு தாய் அல்லது மனைவி இவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்களை தான் இவங்க அதிகமான முக்கியத்துவம் கொடுத்து போவாங்க. சரிங்களா? அதாவது அம்மாவுக்கு அதிகமான சப்போர்ட் பண்ணா மனைவியை பகைச்சுப்பாங்க. மனைவிக்கு அதிகமான சப்போர்ட் கொடுத்தாங்கன்னா அம்மாவுக்கு இவங்க எதிரியா மாறுவாங்க, அல்லது அம்மாவினுடைய பாசம், அல்லது அம்மா கொஞ்சம் கொஞ்சமா விலகி போவாங்க. 2த்துல ஒண்ணுதான். 2 பேருமே ஈக்குவலா வந்து பாத்தீங்கன்னா பேலன்ஸ் பண்றது கஷ்டம். 100% உத்திரட்டாதியில பிறந்தவங்க பாத்தீங்கன்னா இந்த திருமணத்துக்கு பிறகு இந்த ஒரு விஷயத்துல கொஞ்சம் சவால்களை சந்திக்கிறாங்க, பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்து 7வது விஷயம் பார்க்கும்போது நல்ல ஒரு அட்ராக்டிவான ஒரு பர்சன் அப்படின்னே சொல்லலாம். எப்போதுமே ஒரு சிரிச்ச முகத்தோடையே மற்றவங்க கிட்ட பழகக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம தன்னையும் தன்னை சுற்றிக்கூடிய இடத்தையும் வந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நபர்களையும் அந்த இடத்தையும் வைத்துக் கொள்வாங்க அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 8வது விஷயம் பார்க்கும்போது நீதி நேர்மைக்கு அதிகமான முக்கியத்துவம் தருகின்ற நபர்களாக இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். எல்லோரும், அதாவது ஒரு பாரபட்சம் இல்லாம எல்லோரையும் சரிசமமாக மதிக்கக்கூடியவங்க, எல்லோருடையும் சரிசமமாக பழகக்கூடிய ஒரு தன்மையும் கிட்ட இருக்கும் அப்படின்னே சொல்லலாம்.
அதாவது நல்ல ஒரு தியாக மனப்பான்மை கொண்டவங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது தனக்காக வாழ்க்கையை வந்து வாழாம மற்றவங்களுக்காக வாழ்க்கையை வந்து வாழக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம அந்த ஒரு தான தர்மம் சார்ந்த விஷயத்துல ஒரு ஈடுபாடு, இரக்க சுபாவம் சார்ந்த விஷயம் இவங்ககிட்ட சற்று அதிகமாகவே இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அடுத்து 9வது விஷயம் பார்க்கும்போது தன்னடக்கம் அதிகம் கொண்டவங்க. அதாவது பல விஷயங்கள் இவங்க தெரிந்து வைத்திருந்தாலும் கூட தெரியாத மாதிரி காமிச்சுப்பாங்க. மற்றவங்க என்ன சொன்னாலும் அந்த விஷயத்த கேட்டுப்பாங்க. கேட்டுட்டு தனக்கு எது சரின்னு தோணுதோ அதுதான் இவங்க வந்து பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது எல்லோருடைய பேச்சுக்கும் முக்கியத்துவம் தருகின்ற நபர்களா இவங்க வந்து இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அது யாரா இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு விஷயம் சொல்ல வந்தாங்க இவங்க கிட்ட, அதை வந்து காது கொடுத்து கேட்பாங்க. அதே போல காலபுருஷனுக்கு 12வது ராசியா இது வரதுனால பெரும்பாலும் மீனம், உத்திரட்டாதியில பிறந்தவங்க சொந்த ஊரை விட்டு வெளியே போய் தான் பிழைக்கிறாங்க. குறிப்பா தூர இடங்கள்ல நகர்த்தி தான் வந்து வரக்கூடிய தசாபுத்திகளை வந்து பிழைக்க வைக்குது அப்படின்னு சொல்லலாம். அதுக்கடுத்து 10வது விஷயம் என்னன்னு பார்க்கும்போது வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஒரு வேலைன்னு வந்துருச்சுன்னா கரெக்டா கச்சிதமா பொறுப்போடு அந்த காரியத்தை வந்து செய்து முடிப்பாங்க. அதாவது அந்த வேலை முடிகிற வரைக்கும், அந்த காரியம் முடிகிற வரைக்கும் ஓய மாட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம எதிர்காலத்தை நினைச்சு வருந்தாம இன்னைக்கு தேதியில நம்ம சந்தோஷமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இன்றைய தேதி, அதாவது நிகழ்காலத்தை சந்தோஷமா வைத்துக் கொள்ளக்கூடியவங்க. எதிர்காலத்தை நினைச்சு வருத்தப்படாம நிகழ்காலத்துல சந்தோஷமா இருந்தா போதுன்ற ஒரு தன்மை இவங்க கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க கிட்ட இரட்டை குணம் இருக்குங்க. அதாவது மீனத்துடைய சிம்பிள் பார்த்தா இரட்டை மீன்கள், சரிங்களா? அதே மாதிரி இவங்க மனசுல என்ன யோசிக்கிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு இவங்க முகத்தை பார்த்து நம்ம சொல்ல முடியாது. அதாவது பெண்களின் மனம் வந்து ஒரு புரியாத புதிர்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மீனத்துல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய மனமும் பார்த்தீங்கன்னா ஒரு புரியாத புதிர் தான். இவங்க மனசுல என்ன வச்சிருக்காங்க, என்ன யோசிக்கிறாங்க, என்ன திங்க் பண்றாங்க, என்ன செய்ய போறாங்கன்றத யூகிக்கவே முடியாதுங்க, சரிங்களா? அதாவது இவங்களும் கொஞ்சம் ஒரு புரியாத புதிர் தான் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது ஒரு கடல் ராசி, கடலை குறிக்கின்ற ராசி, சரிங்களா? அதனால வந்து கொஞ்சம் இவங்க மனசும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆழமான ஒரு மனம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா இந்த ராசி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களின் மனம் வந்து ரொம்பவே ஒரு புரியாத புதிர்னு எடுத்துக்கோங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லாம இரட்டை குணம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு நண்பர்கள் சேர்ந்து ஒரு இடத்துக்கு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்னைக்கு வரேன்றவாங்க, நாளைக்கு கரெக்டாக காலைல வந்து நான் வரலன்னு சொல்லுவாங்க. ஸோ அத்தகைய அந்த ஒரு மூட் ஸ்விங்ஸ் அப்படின்றது இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அந்த இரட்டை தன்மை அப்படின்றது இவங்க கிட்ட கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 10 விஷயத்துல எந்த விஷயம் இருக்கு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம், சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன், சரிங்களா? நன்றி, வணக்கம்.